வணக்கம் நண்பர்களே. நந்தனம் டூர்ஸ். நம்ம காசி, அயோத்தி, அலகாபாத், கயா மொத்தம் 9 நாளுங்க. 2 மாதம் ஒரு வாட்டி நம்ம போயிட்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறது போன மே மாதம் 14ஆம் தேதி நம்ம போயிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம ஒரு 26 பேர் போயிருந்தோங்க. இப்போ நம்ம முதல் நாள் காசியில் 2 நாள் இருப்பேங்க. காசி முதல் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கங்கையில் நீராடிட்டு காசி விஸ்வநாதர் கோயில், காசி விசாலாட்சி அம்மன் கோயில், அன்னபூர்ணி அம்மன் கோயில் பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம 6 மணிக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம போட்டிங் போயிடுவோங்க. போட்டிங்கில் நம்ம 64 காட் சுற்றி பார்ப்போம். காசியில் பார்த்துட்டு ஈவினிங் நம்ம கங்கா ஆரத்தி பார்ப்போங்க. கங்கா ஆரத்தி பார்த்துட்டு ஒரு 8 மணி வரைக்கும் கங்கா ஆரத்தி நடக்குங்க. அது முடிச்சுட்டு நேராக போயிட்டு உணவு எடுத்துகிட்டு நைட்டு தங்கிடுவோங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நேராக நம்ம பிர்லா மந்திர், சோழியம்மன் கோயில், துளசி மானஸ் மந்திர், அது காலபைரவர் கோயில், அது எல்லாமே அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். அன்றைக்கி பார்த்துட்டு அன்றைக்கி சாயங்காலமே நம்ம கிளம்பி நேராக அலகாபாத் போயிடுவோங்க. திரிவேணி சங்கமத்தில் போயிட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த நதி வர்ற இடத்துல நம்ம நீராடிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சத்தியபீடம், நேரு இல்லம், நாகவசினி கோயில், அங்கே ஒரு 4-5 கோயில் நம்ம சுற்றி பார்ப்போங்க. அது முடிச்சுட்டு அன்றைக்கி இரவே கிளம்பி நேராக நம்ம அயோத்தி போயிடுவோங்க. அயோத்தியில் பார்த்திங்கன்னா ராம ஜென்மபூமி, அங்கே அதை பார்த்துட்டு ராமர் கோயில் பார்த்துட்டு தசரத மகால், சராய் நதி, சீதா கிச்சன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இன்னும் 2-3 கோயிலெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அன்னைக்கு கிளம்பி நேராக கயா போயிடுவோங்க. கயா நம்ம பார்த்திங்கன்னா காலையில் விஷ்ணுபாதத்து போய் தர்ப்பணம், பிண்டம் அதில் கொடுத்துட்டு அன்றைக்கி மதியம் வரைக்கும் அங்கேயே எல்லாம் நம்ம பூஜை நடக்கிறதுக்கு ஒரு மதியமாயிருங்க. மத்தியானம் உணவு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம புத்தகயா போயிடுவோம். புத்தகயா போனோம்னா அங்கே 80 அடி புத்தர் சிலை, அப்புறம் அந்த போதி மரம், புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் இருக்குல்லங்க, அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற கோயில் பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பி நேராக நம்ம ரூமுக்கு வந்துடுவோம். ரூமுக்கு வந்தோடனே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துடுவோம். அடுத்த 2 நாள் பயணம். இதில் மொத்தம் 9 நாள் இருக்குங்க. 9 நாளில் 4 நாள் நம்ம ரயில் பயணம் போயிடும். மொத்தம் 5 நாள் அங்கே நாங்கள் சுற்றி பார்ப்போங்க. அப்போ கிளம்பி நேராக சென்னையே 2 நாளில் வந்துடுவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கும் இடம் ஹால் வசதிங்க, உணவு, சுற்றி பார்க்குற ஆட்டோ எல்லாமே இதில் இன்க்ளூடிங் ஆயிருங்க. எல்லாமே வந்துடும். ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு 11,000 வருதுங்க நார்மல். இது ஏசிக்கு உங்களுக்கு 14 ரூபா வந்துடுங்க. டிக்கெட்டோட இது மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகும், மற்றபடி இது இருக்காதுங்க. உங்களோட இது தனியாக தர்ப்பணம் கொடுக்குறது, நுழைவு கட்டணம், ரயிலில் சாப்பாடு உங்களோடது. அங்கே 15 வேளைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருவோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதில் என்னென்னா நம்ம ஹால் வசதிங்க, தங்குறது ஹாலு, உங்களுக்கு ரூம் வேணுன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அது இந்த கட்டணத்தில் வராதுங்க. அது உங்களுக்கு 3 பேர் ஷேரிங், அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து நமக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. மொத்தம் 9 நாளுங்க. நீங்கள் முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நன்றிங்க.